நமது உடம்பினில் பல்வேறு சக்திகள் இருப்பதாகவும் அதனை நாம் ஆய்வு செய்து அதில் உசுப்பிவிட்டால் பல்வேறு சக்திகள் பிறக்கும் என்றும் அவைகள் மூலம் நாம் சித்தர் போல ஞானிகள் போல சாமியார் போல வாழலாம் என்றும் நாம் ஆளுகின்ற வாழ்க்கையை விட்டு வேறொரு உலகத்தை காட்டுவதாக கூறி நம்மை அதை இழுத்து பயணிக்க செய்வதற்காக சாதாரணமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டுட்டு தியானம் என்ற முறையில் குண்டலினியை மேலே எடுத்து 8 அடுக்கு மேலே எடுத்து நரம்புகளை பலப்படுத்து இப்படி என்று பல்வேறு விதமான யோகங்கள் தியானங்கள் எல்லாம் சொல்லித்தந்து நம்மளை சாதாரண வாழ்க்கையிலிருந்து வேறு வாழ்க்கைக்கு மாற்றி விடுகிறார்கள். இதில் சந்தோஷம் கிடைப்பதாக எண்ணிக்கொண்டு எல்லோரும் இதை சாதாரண குடும்ப வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையை விட்டுவிட்டு அந்த வாழ்க்கைக்கு ஓடுகிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது? அதாக இருக்கிறத போய் நாம் தூண்டி விட்டவுடன் நம்ம புத்தி மாறி விடுகிறது. புத்தி மாறின உடனே என்ன நினைக்கின்றது? நாம் உற்றார் உறவுகளுக்கு செய்கின்றது செலவு செய்வது, உணவு கொடுப்பது, ஒற்றி வாழ்வது எல்லாம் பொய் என்று நாம் என்றாலும் இறந்துதான் விடப் போகின்றோம். நாம் எதற்கு சம்பாதித்து கொடுக்கணும், நாம் ஏன் தின்னணும், நாம் ஏன் தூங்கணும் என்ற எண்ணங்களை மனதில் செயற்கையாக புகுத்தி அந்த எண்ணங்களில் புரண்டு திரிந்து மனிதன் தன் வாழ்க்கையை அழித்து கொள்கின்றான். இறைபக்தி என்பது இறைவனால் தரப்பட்டது. இறைவன் தானாக வயப்பட்டு நம்மளை ஆட்கொண்டு இறைவன் நம்மளை இறைபணி செய்ய அடிப்பணிக்க வரவழைத்தால் ஒழிய நாமே தியான முறைப்படி யோக முறைப்படி இன்னும் எத்தனையோ முறைகள் இருக்கின்ற முத்திரை அது எதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் செய்து நம்மளுடைய உடலில் உள்ள செயல்பாடுகளை மாறுபட செய்து அந்த மாறுபாட்டுக்கான நாம் குடும்பத்தை விட்டு தனியாக போய் வாழலாம், அதுதான் கரெக்டு என்று நம்மை தூண்டிவிட்டு நம் வாழ்க்கையை சிதறடிக்கப்படுகின்றன. நாம் எல்லா மனிதர்களும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான். அதை நாம் எனது உனது என்று இல்லாமல் நம் வாழ்க்கையை நமக்காக மனைவியாக பிள்ளைகளாக தாய் தந்தையராக வருபவர்களுக்கு அர்ப்பணித்து அவர்களுக்காக வாழ்ந்தோம் என்றால் அதுவே போதுமானது. அவர்களும் இறைவனுக்கு சமமானவர்கள். இறைவனுக்காக அவர்கள் இறைவனை தேட வேண்டும், நம்மளும் இறைவனை தேட வேண்டும் என்றால் குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். எனவே அன்பானவர்களே, பக்த கோடிகளே, சாதாரணமாக எப்பயும் போல் பணி செய்யுங்கள், உழையுங்கள், சம்பாதியுங்கள். சம்பாதித்ததை தன் மனைவி மக்கள் பிள்ளையுடன் சேர்ந்து உண்ணுங்கள். இன்பமான வாழ்க்கையை பாருங்கள். இன்பத்தை தேடி சந்தோஷமாக வாழுங்கள். துன்பம் தரும் வாழ்க்கையை தேடுவதற்காக தியானம், யோகம் போன்றவைகளில் அகப்பட்டு கொண்டு துன்பத்தில் வீழாதீர்கள். உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாமே ஒன்றுதான் என்று சொன்ன பின்பு நாம் ஏன் உள்ளே இருக்கிறது டாக்டருக்கு படிப்பது போல உள்ளே இருக்கிற நரம்புகளையும் எலும்புகளையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நன்கு கூர்ந்தாய்வு செய்து இது போன்ற செயல்களை நிறுத்தி சாதாரணமாக வாழ பழகுங்கள். நம் தாய் தந்தையர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கைகளை தொடர்ந்து செய்யுங்கள். இன்பமாயிருங்கள். அம்மா அப்பா கடவுள் உலகம் இவ்வளவுதான். நன்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அம்மா அப்பா எப்படி வாழ்ந்து மறந்தார்களோ அதே போல் தான் நம் வாழ்க்கையும். புதிதாக ஒன்று நாம் செய்துவிடப் போவதில்லை. அதனால் நன்றாக யோசியுங்கள். வாழ்க்கையை நேர்வழி செலுத்துங்கள். ஓம் சக்தி, ஓம் நம சிவாய, ஓம் முருகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, பெருமாளை போற்றி.